சங்கர் சார் பயங்கரம் பண்ணிட்டீங்க அப்படின்னு எனக்கும் சொல்ல ஆசையா தாங்க இருக்கு. ஆனா என்ன சொல்றது, சில நேரத்துல உண்மையா சொல்றது கசகதாங்க செய்யும். விடாமுயற்சி எதுக்கு ரிலீஸ் ஆகலன்னு எனக்கு இப்பதாங்க தெரிஞ்சுது. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனாலதான் பொங்கலுக்கு விடாமுயற்சி வரல, கேம் சேஞ்சர் சிங்கிளா இருக்குன்னு நினைச்சாங்க. பட் ஆனால் ரொம்பவே ஆவரேஜான படங்க. எனக்கு சங்கர் சார் ஃபிலிம் மாதிரியே தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்திரன், முதல்வன் இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு என்னடா இது இப்படி இருக்கு, ஏன்னா அவர் கதையை அவர் திருப்பி எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. எல்லாமே பார்த்த சீன்ஸ் தாங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணுன்றனா ராம் சரணுக்காகவும் எஸ்ஜே சூர்யாக்காகவும் அந்த பிரம்மாண்டத்துக்காக வேணா ஒன் டைம் போய் ஃபேமிலியோட பார்க்கலாங்க. மற்றபடி படத்துல ஒண்ணுமே இல்லைங்க. பழைய கதை பிரம்மாண்டம்னு சொல்லி காசை போட்டு இறச்சி வச்சிருக்காங்க. ஒரு பாட்டுக்கும் 1000 பேர் இருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு அந்த பாட்டு. எஸ்ஜே சூர்யா கூட ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நான் கூட என்னடா இந்த ஒரு பாட்டுக்கே இந்த காசை கொடுத்தா போதும்னு சொன்னாரு. ஆனா அது உண்மைதான். அந்த ஒரு பாட்டுக்கே அந்த காசை கொடுத்தா போதும்னா மற்ற கதையெல்லாம் நம்ம உட்காந்து பார்க்கணும்ல. அதெல்லாம் யாரு பார்க்கறது, எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறது, ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இன்டர்வல் சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஃப்ளைட் அப்பப்போ ஹெலிகாப்டரில் என்னமோ விட்டு வச்ச மாதிரி சட்டுன்னு ஹெலிகாப்டரில் வந்துகிட்டே இருக்கு ராம் சரண். எனக்கு ராம் சரண் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவர் படங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அவருக்காக தான் இந்த படத்துக்கு சரி ஃபர்ஸ்ட் போய் என்ன இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம போய் பார்த்துட்டு ஒன் டைம் ஆச்சும் பார்க்கலாமா இல்லைன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். அந்த ஒரு ஆக்டிங்காக எஸ்ஜே சூர்யா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காருங்க. அவரை பற்றி உங்களுக்கே தெரியும். ஒரு கேரக்டருக்கு நுழைஞ்சிட்டானா பயங்கரமாக நுழைஞ்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி நுழைஞ்சு நல்லாவே பண்ணியிருந்தாருங்க எஸ்ஜே சூர்யோட ஆக்டிங்கை. இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோட ஒன் டைம் போய் வேணால் பார்க்கலாங்க. ரொம்பலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. பார்க்கலாமா வேணாமா. ஆனால் பொங்கலுக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்த 2 படத்தில் என்ன வணங்கன் போனான்னு கேட்டிங்கன்னா கேம் சேஞ்சர் போனான்னு கேட்டிங்கன்னா வணங்கன் நான் பெஸ்ட்டாக ஆப்ஷனே சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்னா பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தருங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் தப்பாக நினச்சினாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ தாங்க தர முடியும். ஏன்னா வந்து பிரம்மாண்டத்துக்காக மட்டும் நம்மள எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட முடியாது. ஒரு கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம சிவாஜிலாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது ரொம்ப விறுவிறுப்பாக போகும். இதில் அதுவும் கிடையாது. நிறைய இடத்துல பாட்டையும் ஃபைட்டையும் சொல்லிட்டு குவிச்சு வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இதாங்க ரிவ்யூ. நீங்கள் போகிறதுனா அப்புறம் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க.